வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி சுட்டும் 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 வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி சுட்டும் வந்தேனங்க ஐயா ஐயா மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி பழைய பட்டிகளை வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி ஹலோ ஹலோ ஒரு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க விட்டுரு தம்பி வேணா தம்பி அத்தனை வேணும் நம்மளை நம்பி விட்டுரு தம்பி வேணா தம்பி அத்தனை வேணும் நம்மளை நம்பி ஒரு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க தம்பிமாரே தங்கச்சிமாரே பாருங்க கைவுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு இவ ஒரு ஏமாளி 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 இணையத்துட ஒரு கோமாளி ஏமாளி ஏமாளி இணையத்துட ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி ஆலோலம் சோ காத்து வருஷம் கபன்னு அண்ணே இந்த ரெண்டு சவுண்டு தான் கேக்குது என் சவுண்டு சுத்தமா இல்ல எல்லாருக்கும் அருமையா இருக்குங்கிற அப்புறம் ஏன் ஆலி வைக்க அப்படியா சரி தம்பி இல்லண்ணே நீ தான் சொல்ற நல்லா இருக்கு அப்படிதான்டா சொன்னேன் உன்னை பப்பு நான் சூப்பர் தான் சொல்லுவான் தம்பி சூப்பரா நடிக்கிற தம்பி ஆனா என்ன அப்படின்னு தான் சொல்லுவான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே அவ்வளோ தாய் புலங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுக்க நான் வளர்த்த ஆத்தாங்க இந்த பெண்கள் ஆண்கள்லாம் இன்னைக்கு தான் நான் கூட்டம் வருமோ வராதோ எப்பவுமே ஒரு நாடகம் அட்வான்ஸ் கொடுத்தா ஒரு 4 மாசம் ஒரு 5 மாசம் ஒரு 3 மாசம் இருக்கையிலே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. சரி, ஆனா இன்னைக்கு இந்த நாடகம் இது மாதிரி நல்ல கலைஞர்கள் தேர்வு செஞ்சு அமைஞ்சிருக்குன்னா இந்த நாடகம் கொடுத்து இன்னைக்கு 4வது நாள் தான் ஆகுது. 4 நாள் தான் ஆகுது. இந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவங்க லேசா சாமி கும்பிட்டோட நாடகம் என்னத்த நாடகத்தை வச்சா முடிச்சிருவோம், சுருக்கமாக செலவை முடிச்சிடும்னு இருந்தாங்க. எப்படியோ நம்ம நம்பர் லேசாக போய்கிட்டு இருக்கல திடீர்னு மருதமணி மச்சா நம்பர் ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு திடீர்னு போன் அடிச்சு திடீர்னு இந்த நாடகம் ஏற்பாடு. ஏன்னா நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம், தமிழகத்தில் விலை சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு. இன்னைக்கு நம்ம போக வேண்டிய ஊர் எந்த ஊருன்னா பொன்பேத்தி, அந்த கிராமத்துக்கு போக வேண்டியது. ஏன் அந்த ஊருக்கு நாங்கள் போகலைன்னா நாடகத்தை நிப்பாட்டிட்டாங்க, வேணாம். அதான் உண்மை. அதனால்தான் இங்கே வந்திருக்க ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி.
இந்த ரசிகர்களை காட்டிலும் வந்தவனா சிறப்பான தக்காளி சாதம். இது மாதிரி சோறு வர்றது தெரிஞ்சிருந்தா நாங்கள் சாப்பிடாம வந்திருப்போம். நான் இதுல வர அந்த 100 ரூபா காசு தெண்டமா போச்சு. இட்லியை கட்டி சாம்பாரை கட்டி அதெல்லாம் இல்லமா இல்ல 4 இட்லி மிச்சம் இருக்கு. வேற இல்ல 7 மணிக்கே சாப்பிட சொல்லி 7 மணிக்கே சாப்பிட சொல்லி நாடகம். நீங்க நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு கலைஞரையும் தேர்வு செஞ்சு நீங்க 6 மாசத்துக்கு முன்னால அட்வான்ஸ் கொடுத்தாலும் இது மாதிரி ஆளுக கிடைக்காது. ஆனா இந்த தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். சாமி பேர் என்னன்னு? பூவாயம்மனா முத்துமாரியம்மா. முத்துமாரியம்மா அனுகிரகத்தில் இங்க வந்திருக்க தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களே, நாடகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒரு 4 மணி நாடகங்களுக்கு நாடகத்தை நாங்கள் முடிப்போம்னு நோக்கத்தில் இருக்கோம். நீங்க ரசிகர்லாம் எந்திரிச்சு போகாம இருந்தீங்கன்னா 5 மணியோட ஆக்குவோம். எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா 2 மணிக்கோட நாடகத்தை முடிச்சிருவோம். ஆமா, ஏன்னா உங்கள் கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் ஓகோன்னு கூடும். ஏன்னா நிறைய ரசிகர்கள் இருந்தா தான் எங்களுக்கு தன்னைத்தானே தொழில் தானா வரும். நீங்க ஆள் பொட்டல் ஆயிடுச்சுன்னா எங்க தொழிலும் ரொம்ப பொட்டல். நாங்க ரொம்ப குளத்தோட பார்த்துட்டு போயிருவோம். அதாவது ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமடுக்கும் விழா குழுவியர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அன்னை இன்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காச்சவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண்பதற்காக இங்கு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்றே துவங்குகின்றோம். நம்ம ஊர் இந்த பனையப்பட்டியில விட்டிருக்கின்ற அந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். உண்மையிலே அவளை தாத்தாக்க நம்மெல்லாம் வந்தவளா அந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அந்த கும்மி எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு ரொம்ப சிறப்பா அந்த கும்மி தட்டி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் வாழும் இருக்கவில்லை. ஹலோ ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை பாரி கருணை உள்ளத்தோடு அம்மா கொஞ்சம் வாழி வைக்கவில்லை. ஹலோ ஹலோ ஆரம்பத்தில் நல்லா இருந்த பாருங்க. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை பாரி தருகிறார் கருணாக முழுவெடுத்து கருமாறுகிறார் மகிழையிலே முந்தகை கண்ணியம்மா பனையப்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா பனையப்பட்டில் வாழுகின்ற முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமா மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி உள்ளத்தோடு அம்மா கருமாரி அறிவார்
ஈஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா வாடி தருகிறார் அருணாகம் எடுத்து கருமாரி ஏற்றி உள்ள திருமுகத்தை காண வந்தோ ஏற்று வந்த திருவருளை தேடி வந்தோ ஏற்றி உள்ள திருமுகத்தை காண வந்தோ அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் குழந்தை வர தந்திடுவார் கட்டி செல்வதற்கு குழந்தை வரும் தந்திடுவார் செல்வோர் குழந்தை வர தந்திடுவார் காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாய் கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அகிலே முண்டகை கண்ணியம்மா அங்காறு தனிவாள் காமாட்சி அம்மா அங்காறு தனிவாள் காமாட்சி அம்மா அங்காறு தனிவாள் காமாட்சி அம்மா கைதட்டி 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 இதோ இது உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக இதை தொடர்ந்து ஸ்னேக் பாபு நிகழ்ச்சி உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இது வள்ளிதம் நாடகமே மேஜிக் ஷோ மாதிரி ஏதாவது சொன்னா தாண்டா கூட்டம் இருக்கு இல்லைன்னா போயிருச்சுன்னா இது வேறு என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லா ஜோரா நல்லா கைதட்டி கைதட்டி பெண்கள் நல்லா கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்துறியல்ல சங்கு சங்குன்னு நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். எது பிளஸரா? ஆமா பிரஷர் இல்ல பிரஷர் என்னன்னு பாருங்க சரி அந்த கொலாவை மட்டும் கட் பண்ண ஏதாவது மொத்தமா கட் பண்ணி விடல அந்த கொலாவை கட் பண்ண அதான் ஏத்த முடியாது. ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்ப கடுக்கும். ஆமா ஆமா உட்கார்ந்தே இருந்தோம்னா கால மர 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 மரன்னு ஆமாங்க. இந்த கையை எப்படி வச்சு பார்த்தோம்னா கை மர மர மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி கலை சாக்கெட் மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு. ஏன் தம்பி சாக்கெட் மட்டும் 800 ரூபாயா? 800 ரூபாயா? அன்னைக்கு தான் ஒரு பொம்பளையா போச்சு 1400. என்ன சொல்றேன்? டெய்லர் கைவிட முத கண்டு 800 ரூபா தையா கூலி கொடுத்து தச்சு பின்னால நில 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. அது எதுக்கு இப்ப குண்டு 2 குண்டு? எவனாவது சொரன்னா மூக்குலே அடிக்க. அப்புறம் பாயில நோண்டி விட்டா மயிரை புடுங்கி விட்டாங்கிறது. குடுப்பு சேலை கட்டி இந்த பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க திருவிழா வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கலைச்சாவளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும், இந்த பிரிவு எடுக்க போகணும். ஆம்பளை உள்ள அம்புட்டு புத்து கொண்டு வைத்திருவேன். தலை 10 கிலோ கறி எடுக்கணும், 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். பிராந்தி பாட்டிலா இல்லைன்னா பிச்சை தான் எடுக்கணும்னு அவன் பாவம் வெயில கிடந்து செத்து கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து டவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. இப்ப நம்ம ஊர்ல கொட்டினா பாத்தியா எப்படி கும்மி பாட்டை போட்டு விட்டுட்டு அவங்களா கும்மி கொட்டினாங்க. ஆமா நம்ம இப்ப எப்படி இயற்கையா பண்ண போறோம். இயற்கை இயற்கை செயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆனா வளர்த்த ஆத்தாக்கள் ஒண்ணு சேர்ந்து எப்படி கும்மி கொட்டுவாங்க. நல்லாதான் இருக்கு. நீ ஏன் மைக்கை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க? இல்ல மூஞ்சிய கழுவு தூக்க வரிசையில இருக்கியா? மைக் நல்லா இருக்குண்ணே. மைக்கில் ஆகா இந்த கோழையும் இல்ல ஏதோ எங்கோ கிடக்கு பாரு. அண்ணே அண்ணே எல்லாம் இப்படி முன்னால வாங்கண்ணே. முன்னால வந்து உட்காரு. நீங்க நிக்கிற பார்த்தா பப்புன்னு டான்ஸை கட்டி பிடிச்சோன்னா பைக் எடுத்து கிளம்பிடுவோலே. இப்படி முன்னால வந்து இப்படி வந்து பொட்டெல்லாம் அப்படி உட்கார்ந்தாத்தான் நாங்க போய் அடுத்த நாள் பக்கத்துல பேசுவோம். நைட்டு போன ஒரு பனையப்பட்டியில கூட்டாத்தால் நெருப்பு மாறிடா நெருங்குடா அப்படின்னு சொல்ற மாதிரி முன்னால வந்து உட்கார்ந்தாத்தான் எங்களுக்கு ஒரு நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நான் வளர்த்த ஆத்தாக்க எப்படி குஞ்சு ஓட்டுவா போட்டுவாமாப்பு அப்படிதான் நன்னானே தன்னானே 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 வரத பாருங்க சென்று வரத பாருங்க தன்னனாய்
இவங்க பொம்பளை ஆளுங்க கும்மி ஓட்டுற பாப்பாங்க உலகா. தம்பி இங்க பாரு, 10 பொம்பளை ஆளு கும்மி ஓட்டுங்க, அதுல 2 பொம்பளை இப்படிதான் மாறும். அந்த பொம்பளைய கும்மி ஓட்டுனீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா நீங்க 2 பேரும் கொட்டினீங்க அப்படிதானே. ஒரு ஆளு சுதிய அப்படியா தவறாத பாருங்கடி செஞ்சு வரத பாருங்கடி தவறத பாருங்கடி செஞ்சு வரத பாருங்கடியா. அமுத ஆனந்தி பஞ்சாவன வெள்ளைய கொட்டுங்கடி பெரிய பொல்லாத புரிஞ்ச அதிர்ச்சியமா கண்டுக்கிட்டாரு. இவன் மட்டும் ஒரே சிலாக்கியம் பண்ணுவான். டே ஐயா டே டே ஐயா டே இங்க இல்லடா ஐயா இங்க இல்லடா அவங்க பேசிக்கிறாங்க. அமுதா நம்ம கூப்பிட்டியப்பா. ஐயா இங்க இல்ல அவங்க கும்மி ஓட்டையில பேசிட்டே உட்கார்றா. ஐயா ஐயா டே ஐயா இங்க இங்க இல்லடா போய் அவங்க அப்படி பேசிக்கிறா. ஐயா நம்ம ஊர்ல அமுதா இல்லையா? அமுதா இல்ல, இங்க நீ போய் உட்காரு. இது என்ன வேலையில கட்டிட்டு ஓனாம நிக்குது? தம்பி அது அமுதா இல்ல, அது புஷ்பவல்லிடா. சேப்பு ஜல அது பச்சையம்மா. உட்கார்றா. ஒரு பேச்சுக்கு சொன்னா வேங்க வருது. உட்கார்றப்பா. அவங்க பெண்கள்லாம் கும்மி ஓட்டு நிப்பாட்டிடுவாங்க. நம்மால ஆம்பளை ஆளு கும்மி ஓட்டாம எப்படி 3 பேர் உள்ள பூந்தாங்க. அவங்க போட்ட கத்திக்கு நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னு தெரியாது தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். அத்தாச்சி நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் அண்ணன் வந்துட்டாலும் அதாவது அப்படி வந்து அது அது அத்தை சித்து வேணும். அது போய் போதையில அத்தாச்சி அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவான் பாரு. அப்படிதான் பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடியா அழகில தாள பூவா மாடியில அப்படியே கொஞ்ச குழஞ்சு ஒட்டுக்காரி அப்படி கோபாலனே வெட்டுக்காரி. இப்படி 2 ரவுண்டு போவேன். 3ஆம் ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டும் மண்டே ஓடுத்துக்கிட்டும் முளைப்பாரி நடுவில் ஓட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பாங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பாரு, ஆண்டா முளைப்பாரி ஓட்டமுன்னு. இப்போ நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அத்தாச்சி இடுப்பை காட்டிக்கிட்டே அன்னைக்கு. அத்தாச்சி இடுப்பை காட்டாது. அந்த நேரம் ஒரு மாதிரியா பார்ப்பேன். இல்ல இடுப்பை கரெக்டா போய் பார்த்துக்கலாம். அது மாதிரிலாம் இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகனை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கன மற்றும் நகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பனையப்பட்டி கிராமத்தில் விட்டிருக்கின்ற அந்த முத்துமாரியம்மன் கோவில். என்ன நிகழ்ச்சி என்ன சொல்றேன்னு தெரியலையே. நோட்டீஸ் இல்லை, என்ன சொல்றேன்னு தெரியல. கும்மி கொட்டு விழாவை முன்னிட்டு, ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு, ஆடி பெருக்கு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் அன்பு மைத்தினர் கிராமிய பாடகர் திருவொற்றியூர் பாகம்பரியார் கோவில் பூசாரியுடைய மருமகன் வன்மீகநாதன் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் ஓண்டு குயில் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் யூடியூப் புகழ் விஜய் டிவி புகழ் கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ், KTV புகழ், சன் டிவி புகழ், புதுகை டிவி புகழ், அன்பு தம்பி ரெட்டியாலத்தை சேர்ந்த லோட்டஸ் டிவி புகழ், ரெட்டியாலத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெறுங்கமலையிலே நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்பண்ணன் கோவில்பட்டி அருகாமையில் உள்ள மருங்காபுரியை சேர்ந்து ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், அது போக தக்காளி சாப்பாடு. ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர்
யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர் எழுச்சி நாயகன் அன்பு மைத்துனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருகமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலோடு அவளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆடல் அலசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுகை ராணி அவர்கள் மிருகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மாகுயில் ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்த மானே மாகுயில் நானே ஆகுயில் அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு கம்பளத்தா இருக்கிற ஆடி மாத்த காத்து ஆடி கொஞ்சம் தெத்த மானே மாகுயில் நானே ஆகுயில் நானே மாகுயில் நானே ஆகுயில். பாலே ரொம்ப சிறப்பான முறையில் பாடல் விஷயத்தை அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் உங்கள் முன்னால் உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் பொண்டி அருகாமல் உள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி என்று இழந்த வணக்கம். ரைட்டு தம்பி பாயை உடைச்சிட்டாங்க, கால் நீட்டிட்டாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். 11 மணிக்கு கால் நிட்டுறது, 11:30க்கு கை ஊன்றது, 11:45 லேச தலையை பிடிச்சி ஆக்கிறது. சரி, 12 மணிக்கு வண்டி செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி பாவம் கடுமையான உழைப்பு. பள்ளிக்கூடம் போய் டீச்சரை திட்டினது கடுமையான உழைப்பு. தம்பியெல்லாம் நல்லா படிக்கணும். அப்பா நல்லா படிக்கணும், இல்லைன்னா நல்லா பீர் வாங்கி குடிக்கணும். ஒன்று படிக்கணும், இல்லை குடிக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டில் நமக்கு பேர் இருக்கு. ஆமாம், ஒன்று நல்லா படித்தோம்னா 4 பேர் சொல்லுவாங்க, இந்த காளிமுத்து மையன் இன்ஜினியருக்கு படிச்சிருக்காயா, ஒரு வாத்தியாருக்கு படிச்சிருக்காயா, அப்போ 4 பேர் பேசுவாங்க. சரி, நல்லா குடிச்சோம்னா அதே ஆளு பேசுவா. இந்த காளிமுத்து மையன் பெரிய குடியாரன். ஆனா பொம்பளை நிறைய ஆள் பொம்பளைய பார்த்துட்டு அவனுக்கு சிக்கலை இன்னும் இவங்கெல்லாம் பார்த்து லவ் பண்றாங்க, அவனுக்கு சிக்கலை இன்னும் போடுறாம இல்லையா. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அனைவரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகை தெரிவித்துக் கொண்டு அவளத்த ஆத்தாக்க தாய்க்குமார்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா திருவிழான்னா சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில சந்தோஷம் முக்கியம், ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையா இருந்தோம்னா வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு வெற்றி உண்டு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இருந்தோம்னா அந்த எண்ணம் நம்மளே கொன்றும். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து விடிய வர நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வரவேற்கின்றோம். இப்படிக்கு கிராமத்தார்கள் மற்றும் பனையப்பட்டி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம். ஏன் நெஞ்சில் கை வைக்கிறியா? அப்படிலாம் பயப்படக்கூடாது. காசு கூடவும் குறையும். எந்த நாடகம் வந்தாலும் மச்சா மருதமணியை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் போன் அடித்தால் போது நாங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று இழந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவான். நம்ம ஆணவர்களும் எந்திரிச்சு போக மாட்டான். எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த இந்தியா நாட்டுக்கே பெருமை இந்த ஒற்றுமைனா பெண்கள் தான். நம்ம பெண்கள் தான். கால் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். கால் பைப்புல தண்ணி இனி பிடிக்கல, லேசா குடம் மட்டும் இடிச்சிடட்டும். கால் இந்த ஊரு பிரசிடண்ட நீ தாண்டி வச்சிருந்த ஓ லட்சணம் தெரியாது. கிளர்க்க காரைக்குடியில பைக்ல பஸ் ஸ்டாண்ட்ல திடுன்னு ஏற்றி போறீங்க. நீ தாண்டி போன எனக்கு தெரியாது அப்படின்னு மண்டை உள்ள ஒரு வர பேசுங்க. இதே நம்ம வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. கால 1.5 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். அவளத்த ஆத்தாக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. கால சுப்பிரமணி கொண்டாட்டி தங்கராசு வச்சிருக்கோம் இப்ப மட்டும் சொல்லு. காலி விடிய முன்னே சிங்கப்பூர், சீனா, லண்டன், துபாய் வரையும் போயிடும். இந்நேரம்னா திரும்பியும் போயிருக்கும், தாண்டி இருக்கும். இதே நம்ம வர்க்கத்தை சொல்லி எந்த விஷயமா இருந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அதான் என்ன ஒண்ணு, ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டியை நான் தான் வச்சுக்கணும். இப்போ நான் வாய் விட்டு மாட்டிக்குவேன். இப்போ நிறைய ஆள் போய் மாட்டுறது.
இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சண்டாளைங்க லோன் தெரியுது. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பொண்டாட்டி பேசாம பாரு. பொண்டாட்டி கண்ணங்கிறேருக்கு நம்மளால சொல்ல போற டைலாக். நீ ஆளு கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்குன்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்மளால சொல்லுவேன். மல்லு முத்து சிரிப்பு போல பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே தெரியும் கலையா பூவை வைடின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா லோனு காசு வாங்குறேன்னு பார்த்தா என் செல்லம் வைரம் அவளுக்கு சேலை ஜாக்கெட்டு உங்களுக்கு வேட்டு சட்டை 2 கிலோ கறி நைஸா புருஷன் போய் பொண்டாட்டை கேட்பாரு. எப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிடுங்க நீ என்னவோ மற்ற நாள்ல அவன் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி, மயிர புழுங்குறாண்டி லோன்னால பலன் தந்து ஆசீர்வாதமும் லோன் இருக்கு. சரி அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி இந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் என் மச்சனை தேவை வச்சிருக்கேன். செயின் எடுக்கணும், மோதம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. சரி பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா 2 பொம்பளை புள்ளி வச்சிருக்கேன் வேலையை விட்டு நிக்கிறவாங்கக்கான்னு ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனா தான் இருக்கும் போல அதில் வளர்ச்சி 10 லோனா இருக்கும். அது விட விடிவெள்ளின்னு ஒன்று இருக்கு. விடியுமோ விடியாதோ 5 மணிக்கு வந்துடுவாங்க. லோனுக்கான நாள்ல எவனே தெரியல. வீட்டு வாசல வந்து இது மாதிரி பாய விரிச்சு ஒரு விளக்கு கொண்டு 10 வச்சிருவாங்க. விடிவெள்ளி இந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரி வசூல் பண்ணி முடிச்சா அந்த விளக்கு அமைச்சிருவாங்க. இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சுட்டா போயிடுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி 200 ரூபாய் ஹேண்ட்பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு அந்த குழு தலைவி மயில புடுங்கின தலைவி. 5ஆம் தேதி ஆச்சுனா இருக்கு அம்முடா காத்த கட்டலாம் ஓ மாசப்படி நீக்கி புடுவேன். ஆமா நீ ஆத்தி நாடாம ஆளு சிரிக்கிற பார்த்தா லோனுக்காக பெரிய திரும்ப தனியா கேக்குது. அதானே என்னடா அது. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். ஏன்னா 50,000 வாங்கினா 80,000 கட்டுவோம். அது வேற புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதி நல்லா படிங்க. ஏன்னா வாழ்க்கையில் கல்வி முக்கியம். ஒன்று படித்தோம்னா நல்ல பேர் இருக்கும், படிக்கலைனாலும் பேர் இருக்கும், நல்ல குடியாரனாக இருக்கான்னு பேர் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் சத்தம் தான் கேட்குது. அமைதியாக இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு கத்துறாங்க. தம்பி நான் பார்த்துதான் மாதிரி உப்பாரி வைக்கிற உட்கார் போட்டான்டா இருந்தா பாடிரா சாத்தியே நான் பாரே உன் சுத்தியே. எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவனிச்சு எனது பாசமிகு அன்பு அண்ணன் கோமாளி ரசிகன் பேஸ்புக் ஐடியில கோமாளி ரசிகன் வரும். நம்ம நாடகம் என்ன மாவட்டம் என்ன தாலுகா என்ன கிராமத்தில் நடக்கணும் ஒரு 11 மணிக்குள்ள பேஸ்புக் ஐடியில் வரும். அன்பு சொந்தங்களே அதை பார்த்து நீங்க எங்கே வேணாலும் ஆளாத்துக்கு வரலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேஸ்புக் ஐடி கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புண்ணன் கனியவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வண்டி குணங்கிருச்சுல சொன்னா எனக்கு தெரியும் நான் அக்கிரிட்டா கணக்கு போட்டேன்னா போட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா 12 மணிக்கு எந்திரிச்சு இப்படி எட்டி தலையை பார்ப்பேன் மறுபடியும் போட்டுப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். பார்வையிலே அம்புத்த சோலையிலே மாறி கொடுந்து கொடுடி கொஞ்சம் கறி விருந்து மாறி கொடுந்து கொடுடி கொஞ்சம் கறி விருந்து கண்டி கண்டி நாவாரை கொஞ்சி கொள்ள நீ வாரீர தத்தியே நவாரே உன் சொத்தியே பார்த்த பார்வையிலே அம்புத்த சோலை
பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மல்லிப்பூ நாவத்து காத்திருக்க மகாராணி நீ வந்து வத்திக்கடி மல்லிப்பூ நாவத்து காத்திருக்க மகாராணி நீ வந்து வத்திக்கடி மண்டல்ல தாரு ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து கொடுக்கிற உனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து கொடுக்கிற உனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக வாடிகிறா சாத்தியே அமாரே சுத்தியே அந்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மறி கொண்டு குருடி மறிந்து அமைம்பத்த மறி கொண்டு குருடி கொஞ்சம் கரையிருந்து கட்டி கட்டி நாவாரை கொட்டி கொள்ள ஆடி ராஜாத்தியே அவாளே உதுத்தியே